குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து திங்கட்கிழமை, ஜூலை 1ஆம் தேதி. இன்றைக்கி அழகான ஜூன் மாதத்திற்கு நாம் விடை கொடுத்து அழகான ஜூலை மாதத்தை நாம் வரவேற்போம். 1/7/2024 ஜூலை மாதம் திங்கட்கிழமை, குரோதி வருடம் ஆனி மாதம் 17ஆம் நாள். இன்றைக்கி வந்து தசமி திதி. தசமி திதி வந்து காலைல 11:30 வரைக்கும் இருக்குது. தியாஜிதம், சித்த யோகம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் மூலவருக்கு திருமஞ்சன மூல உற்சவம். சங்கரன் கோவில் கோமதியம்மன் வந்து புஷ்ப வாகனத்தில் பவனி. இன்றைய சூரிய உதயம் வந்து 5:57. மிதுன நாளிகை வந்து 2:37. திதி வந்து ஏகாதசி திதி. இன்றைக்கு வந்து ஏகாதசி திதி. அதுக்கு தான் ஏழுமலையானை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் போல இருக்குது. திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலில் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த மலர் வந்து செண்பகப்பூ தான் ரொம்ப பிடிக்குமா. அங்கே கோவில் கட்டும்போது அந்த ராஜா வந்து அந்த செண்பகப்பூ மரத்தை எல்லாம் வெட்ட வேணாம்னு சொல்லிட்டாராம். அவருக்கு ஏழுமலையானுக்கு பிடித்த மலர் வந்து செண்பகப்பூ தானா. அதே மாதிரி திருப்பதி திருமலை ஏழுமலையானுடைய ஸ்தல விருஷமும் செண்பக மரம் தானே. அங்கே வந்து நாங்கள் வந்து 300 ரூபா டிக்கெட்லாம் நடந்து வரும்பொழுது அங்கே நிறைய இருக்கும். அதே மாதிரி அங்கே நாகலிங்க பூ மரமும் நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்கேன் நடந்து வரும்போது. அதே மாதிரி லட்டு கவுண்டர்கிட்ட வந்து அங்கே வந்து தல விருஷமான அந்த செண்பகப்பூ மரம் வந்து நிறைய இருக்கும். பூத்து அந்த இதில் வந்து நிறைய இருக்கும். கீழே வந்து கனகாம்பர பூவாக நிறைய பூத்துருக்கும். நான் நிறைய தடவை நாங்கள் திருப்பதி போயிருக்கோம், அங்கே நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இது வந்து செண்பகம் திருமலையினோட ஸ்தல விருஷம் வந்து செண்பகப்பூ. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அதுக்கு தான் இன்றைக்கி காலையிலேயே ஏழுமலையானை பற்றி நம்ம பேசணுமா என்னவோ தெரியல. மிதுன நாளிகை வந்து 2:37. இன்றைக்கி வந்து ஏகாதசி திதி. ஏகாதசி விரதம் இருக்கவங்க இருப்பாங்க. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மிதுன நாளிகை இன்று வந்து ஏகாதசி திதி. சூலம் வந்து கிழக்கு, பரிகாரம் வந்து வெள்ளம், ராகு காலம் வந்து 7:30 to 9, குளிகன் 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. சந்திராஷ்டிரம் வந்து பூர நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமம். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 6:15 to 7:15, மாலை 3:15 to 4:15. சரியான உற்சாகத்தோடு வேலை செய்ய தொடங்கினால் வெற்றி நிச்சயம். சரியான உற்சாகத்தோடு வேலை செய்ய தொடங்கினால் வெற்றி நிச்சயம். வந்து கௌரி நல்ல நேரம் காலை 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. ராகு காலம் 7:30 to 9, குளிகன் வந்து 1:30 to 3, யமகண்டம் 10:30 to 12. இன்றைய ராசி பலன்: மேஷம் நற்செயல், ரிஷபம் பக்தி, மிதுனம் ஓய்வு, கடகம் ஆர்வம், சிம்மம் நிம்மதி, கன்னி பாராட்டு, துலாம் வெற்றி, விருச்சிகம் நலம், தனுசு நன்மை, மகரம் பகை, கும்பம் லாபம், மீனம் வரவு. சந்திராசிரமம் பூர நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஏகாதசி திதி. ஏழுமலையானுக்குரிய இந்த இதை நம்ம வந்து இன்றைக்கி விரதம் இருக்கவங்க இருப்பாங்க. இன்றைக்கி அழகான ஒரு ஜூலை மாதம் பிறந்து விட்டது. நம்ம எப்பவும் வாங்க வேண்டிய மஞ்சள், பூ, அரிசி, பருப்பு, கல்லுப்பு வந்து நிச்சயம் நம்ம வாங்கினா போதுமானது. அரிசி, பருப்பு, வெல்லம். அதே மாதிரி நாளைய விசேஷங்கள்: நாளைக்கு வந்து பிரதோஷம். இல்லை புதன்கிழமை தான் பிரதோஷம். புதன்கிழமை பிரதோஷம். ஏகாதசி திதி காலை 9:15 வரைக்கும் இருக்குது. இன்றைக்கு சர்வ ஏகாதசி. நாளைக்கு வந்து சர்வ ஏகாதசி. மது, மாது, சூது ஆகியவை செல்வத்தை சுருக்கி தேவைகளை பெருக்குகின்றன. நாளைக்கு வந்து ஏகாதசி திதி. புதன்கிழமை வந்து பிரதோஷம். அதே மாதிரி மாத சிவராத்திரி. வியாழக்கிழமை வந்து மாத சிவராத்திரி. திரையோதசி சதுர்தசி திதி. மாத சிவராத்திரி. சுவாமி விவேகானந்தர் நினைவு நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட்டியிருக்கிற புடவை வந்து
வெக்காளியம்மன் கோவிலில் வந்து அப்போ எல்லாம் இலம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொடுத்தாங்க. இது 100 ரூபா தான் இந்த சாரீ. திருமணம் ஆகாத பெண்களுக்கு வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து நாங்கள் மதுரையில் வாங்கிட்டு வந்துருந்தோம். அவர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது திருமணம் ஆகலை அப்படின்னாவே சமயபுரம் அம்மன் கோவில், மதுரை அம்மன் கோவில், நான் வந்து இது வெக்காளியம்மன் கோவிலில் வாங்கினேன். இந்த சாரீ சுவாமிக்கு சாத்தனதுன்னு கொடுத்தாங்க. 100 ரூபா தான். உங்களுக்கு எந்த சாரீ பிடிக்குதோ அந்த சாரீ நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கட்டினீங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்கும். ஸ்ரீ கணபதியின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாகா. இதை 10 முறை ஜெபிக்க வேண்டுமா? ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனம் மே வசமானய ஸ்வாகா 10 முறை ஜபிக்க வேண்டும். இதையே நம்ம வந்து 10 முறை நம்ம சொன்னோன்னா அவ்வளவு நல்லது. உங்களுக்கே தெரியும் கணபதியினோட எந்த ஒரு செயலுக்குமே கணபதியினோட இது இல்லாமல் எதுவும் நடக்காதுன்னு. அதே மாதிரி திருப்பதி திருமலை என்னோட இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். அந்த கோவிந்தனின் ஒரு இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம வந்து எல்லாத்தினோட காயத்ரி மந்திரமும் படித்து பார்த்துட்டு வரோம். ஸ்ரீ துர்க்கையினோட காயத்ரி ஓம் காத்யாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமிகி தன்னோ துர்க்கை பிரஜோதயாத். ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டு இந்த துர்க்கை காயத்ரியை சொல்லலாம். ஷண்முக ஸ்ரீ சண்டி நவாஷரி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச் சே அந்த மாதிரி வருது. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச் சே. நம்ம வந்து நிறைய மந்திரங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து ராகுகால துர்கா அஷ்டகம் வாழ்வுமானவள், துர்கா வாக்குமானவள், அது வந்து ராகுகால துர்கா அஷ்டகம். சியாமலா நவரத்ன மாளிகா சோத்திரம், சௌந்தர்ய லகரி, ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லகரி, கவிபாடும் திறமை பெற, பரகாய பிரவேசம் பெற, அம்பாளின் சௌந்தர்ய லகரியை வர்ணிக்கும் 100 ஸ்லோகங்கள் கொண்ட சௌந்தர்ய லகரியில் 7வது ஸ்லோகங்கள் மேலே உள்ள. இதை தினமும் பக்தியுடன் தூய எண்ணத்துடன் பாராயணம் செய்பவர்களுக்கு அம்பிகையின் அருளால் அந்தந்த பலன் கிடைக்கப் பெற மோட்சம் கிடைக்கும். மகிஷாசுரமர்தினி சோஸ்திரம் ஐகிரி நந்தினி. நாம் வந்து திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டனாலும் திருவிளக்கு பூஜையை வந்து நம்ம சொன்னாலும் அவ்வளவு சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவிளக்கு பூஜை லட்சுமி பூஜைக்கு முன்பும் சொல்ல வேண்டிய மந்திரம். பூஜா பாத்திரங்கள் திருவிளக்கு அகவல் தீபலட்சுமி திருவிளக்கு வழிபாடு. திருவிளக்கு போற்றி பொன்னும் ஓம் கணபதியை சரணம். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி, முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி, மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி, வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி, இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றி, ஈரேல் உலகமும் என்றாய் போற்றி, பிறர் வயமாக பெரியோய் போற்றி, பேரின்பம் பெருக்காய் பொழிந்தாய் போற்றி, பொருட்கடலாம் பொருளே போற்றி, முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி, மூவுலகு தொழ முத்தோய் போற்றி, அளவிலா செல்வம் தருவாய் போற்றி, ஆனந்த அறிவொளி உலகே போற்றி, ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி, இருள் கெடுத்து இன்பம் அருளாய்
எந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அறம்பலர் நாயகி அம்மையே போற்றி மின்பொலி அம்மையே விளக்கே போற்றி. திருவிளக்கு பூஜையை செய்யறது அவ்வளவு சிறப்பு. திருமணமாகாதவங்க கோவிலெல்லாம் திருவிளக்கு பூஜை நடக்கும், நீங்கள் கலந்துக்கோங்க. திருவிளக்கு பூஜைங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இது. நீங்கள் செய்தாங்கன்னா கலந்துக்கோங்க. கல்யாணமாகாத பெண்கள் அந்த பூஜையை செய்தால் அவ்வளவு ஒரு நல்லது, சீக்கிரம் திருமணம் கைகூடும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு அழகான ஒரு ஜூலை மாதத்தை நாம் வரவேற்போம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். இன்றைக்கு என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேரில் சொல்ல முடியல, இதுலேயே நான் சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.